இந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் வீடியோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு உஷாராயிடுவான். காப்பி பேஸ்ட் எப்பா இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. நீங்க என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணும். ஃபாலோ மீன் போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிடுவேன்? ஃபாலோ பண்ணிடுவேன். இப்போ நீ என்ன யோசிப்பாரு, நான் எங்க வீட்டு பின்னாடி 100 பேர்ட்ட ஃபோன் கொடுத்து வச்சுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வச்சுன்னு சொல்றேன். பட் அந்த ஃபாலோவர்ஸ்னால நோ பெனிஃபிட்ஸ். அப்பயும் அந்த அல்பாசம் உனக்கு போட பத்தியா? இதுக்கு முன்னாடி 4000 இருந்துச்சு. அதாவது வீடியோ இப்பதான் போடுறான், உடனே 4000 ஏத்தி வேற போடுறான். இது எப்படா இது? இப்ப ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வீடியோ போட்டானா? ஹலோ கைஸ், வெல்கம் டு கிளாசிக் கலர். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான விஷயம். இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். ஏபிசிடில இப்போ இன்ஸ்டாகிராம்ல பத்தியா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா நானும் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் சேர்ந்துருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல தெரியலையே. நீங்க ஒரு ரீல்ஸ் பார்த்துருப்பல, ஒரு ரீல் 2 ரீல், அது எப்படி ஒர்க் ஆகுது? அது அவங்க சொல்றது என்ன சொல்ல வராங்க அது சொல்லி தெரியலையே. அதான் பா அவங்க சொல்றாங்களப்பா, நீ 2 ரீல் 3 ரீல் பார்த்தேலப்பா, அதை சொல்லுப்பா. நீ ஏதோ அவங்களோட இமேஜ் போட்டு போட்டாங்க, அதுக்கப்புறம் காப்பி லிங்க் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோவர்ஸோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி இப்படி காமிச்சிக்கிறாங்க. ஃபேக் இல்லைன்னு காமிச்சிக்கிறாங்க. ரியலாக ஏறுது காமிச்சிக்கிறான். ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த ரீல்ஸ் ஒன்று காமிக்கிறேன். இங்கே பாரு, இந்த ஹவு டு கெட் 10 ஃபாலோவர். இங்கே பாரு, பாஸ் ஃபாலோ த ஸ்டெப்னு போட்டுருக்காங்களா? இவங்க யாரோ ஐடியோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. நீங்க என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணும். ஃபாலோ மீன் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணிடுவேன்? ஃபாலோ பண்ணிடுவேன். இப்போ நீ என்ன யோசிப்ப, மத்தியா உஷாரா நம்மள வந்து ஃபாலோ பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு யோசிக்க மாட்டியா? அதுக்கு அவங்களே என்ன பண்றாங்க, நீ யோசிச்சிருன்னு சொல்லிட்டு அன்ஃபாலோ மீன் சொல்லிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுவேன்? அன்ஃபாலோ பண்ணிடுவேன். திருப்தி ஆயிடுவேன். அப்பா நம்ம ஃபாலோ பண்ணல, மிசாலியா தாங்கிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவேன்? அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஏன்னா நீ உனக்கு தெரியாம ஒருத்தனை ஃபாலோ பண்றல, அதனால என்ன பண்றாங்க அவங்க? அன்ஃபாலோ. அடுத்தது ஃபாலோ மீ அகேன்னு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல உன்னை வந்து நீ அன்ஃபாலோ பண்ணதை மறக்கடிச்சிட்டு ஸ்டெப்ஸ் உள்ள போக வச்சுறாங்க. திருப்பி என்ன பண்றேன்? அவங்கள ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க? லைக் பண்ண சொல்றாங்க. லைக் த ரீல். அந்த ரீலை வந்து லைக் பண்ண சொல்றாங்க. ஓ, அது கிரைட்டீரியா போடுது. என்ன பண்ணுவேன்? அந்த லைக் அந்த ரீல்ஸை லைக் பண்ணிடுவேன். லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல போய் டன்னு கொடுக்குறேன். நான் வந்து அதான் நீங்க அந்த சொன்ன 3 ஸ்டெப்பை 4 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டன்னு கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ற? 6வதா என்ன சொல்றாங்க? வாட்ச் யுவர் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவேன்? இப்போ டோட்டலா வெளியே இருந்துரும். அவங்க வெளியே வந்து நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு இருப்பேன். நோட்டிபிகேஷன் வந்திருக்காது. அதுக்கப்புறம் திருப்பி வேற ரீல்ஸ் உள்ள போக வேற ரீல்ஸ் வந்துட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ண? ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை மறந்துட்டு நீ என்ன பண்ணுவேன்? ரீல்ஸ் பார்க்க. அப்ப நீ என்ன பண்ணிப்ப? அவங்கள ஃபாலோவும் பண்ணிருப்பேன், கமெண்டும் பண்ணிருப்பேன். அவங்களோட ரீல நல்லா கொஞ்சம் நீச் ஆக்கி விட்டுருப்பேன். வந்துட்டு உங்க வேலையை நீ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இல்ல, நான் உஷாரு. ஒரு கமெண்ட் மட்டும் நிறைய பண்ணிக்கிறேன். ஆனா ஃபாலோ பண்ண மாட்டேன், லைக் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த ப்ராம்ப்ட் தேவைன்றவங்க அந்த மாதிரி ரீல்ஸ் நான் சொல்றேன். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கேக்குறப்ப எதுவுமே தெரியாதுன்றதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வஞ்சன்ஸ் எல்லாம் வெளியே வந்து பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இது மாதிரி சில பேர் தெரியாத இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? ஆமா, சும்மா விஜய் புடிச்சா லைக் பண்ணுங்க, அஜித் புடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொன்னா இப்ப நம்மளும் அந்த மாதிரி சொல்லலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க பேஜ் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்றதுனால கொஞ்சம் இப்போ இது எப்படின்னா ஒரு வடிவேல் காமெடி வந்திருக்கும் பாத்துக்கியா? வடிவேலுக்கு 1000 காமெடி ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகுறேன்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு வர வச்சிருவான். வர வச்சுட்டு கடைசியில அந்த வீடியோ சொல்லித்தரேன் சொல்லிட்டு சொல்லாமே இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்க சொல்லுவான், எப்படி சொல்றதுன்னு தெரியல, எல்லாம் வந்துட்டாங்க இன்டர்வியூஸ் கொடுத்துட்டுன்னு சொன்னேன். நான் எப்படி உங்களை கோடீஸ்வரன் ஆகுறேன்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு வர வச்சிடும். அதே மாதிரி நீங்க போயிட்டு கோடீஸ்வரன் ஆகி மீட்டிங் காசு வாங்கினீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதே மாதிரிதான் இந்த கான்செப்ட். இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு போட்டுட்டு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இதே நீங்க திரும்பி பண்றப்போ உங்களை கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுவான். இது பேர் கிவ் அண்ட் டேக் பாலிசி, கொடுத்து வாங்குறது. ஆமா, நானும் உங்களை ஃபாலோ பண்ணிருப்பேன், நீங்களும் இதுல கொஞ்சம் புத்திசாலி உன்ன மாதிரி அதிமேதாவிங்க தான் வந்து நாங்க ஒன்லி கமெண்ட் பண்ண உஷார் இல்ல. அது பேரு எனக்கு தேவையில்ல. நான் ஏன் ஃபாலோ பண்ணேன்? சேவ் பண்ணி வச்சுப்பேன். பேக்கு இப்போ இவன் வந்து ஃபாலோ பண்ணலையா, ஆனா கமெண்ட் பண்ணிட்டான்ல, அப்ப கூட ஒரு வேலை செஞ்சாங்க. அந்த ஒரு புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிடணும்? அந்த ரீல்ஸ் தள்ளி விட்டு போயிருக்கணும்.
இதுல ஏதோ நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும். எனக்கு அந்த தேவை, எனக்கு அந்த ஒரு ப்ராம்ப்ட் தேவை, ஒரு அந்த லிங்க். ஏண்டா அது வந்து கமெண்ட்ல லிங்க்னு சொல்ல ஜாப் இல்ல. ஆமா ஆமா, அது மாதிரி எனக்கு அந்த ஒரு தேவைன்றப்போ டிஎம் லிங்க் கமெண்ட் பண்ணுங்க அது அனுப்புறேன்னு சொல்லியிருந்தா நீ அது கமெண்ட் பண்ணலாம். ஆமா, இவன் அப்படிலாம் சொல்லிங்க. இவன் வந்து நீ வந்து இந்த கமெண்ட் என்ன இதெல்லாம் பண்ணிட்ட, இந்த ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு டன் கமெண்ட் கொடுக்க சொல்றான். நான் வந்து இது சொல்ல அதுக்கு சொன்னேன், நான் அந்த ஜாப் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு அதுக்கு சொல்றேன். ஸோ இப்படிதான் வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபாலோவர் ஸ்கேம். ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா அவங்க அறியாம அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, உங்களோட வீடியோ பாக்குறப்போ அவங்க சகிக்காம தள்ளி விட்டுருவாங்க. இதுவே ஃபியூச்சர்ல ப்ராப்ளமா இருக்கும். இதே உங்களை ஒருத்தரும் உங்களோட பிடிச்சி ஃபாலோ பண்றப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க உங்க வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த வீடியோவோட ஃபாலோவர்ஸ். இப்போ ஃபேக் ஃபாலோவர்ஸ், இப்போ ஃபாலோவர்ஸ் உனக்கு எப்படி ஃபாலோவர்ஸ்? நானா எங்க வீட்டு பின்னாடி 100 பேர்ட்ட ஃபோன் கொடுத்து வச்சுங்க இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வச்சு சொல்றேன். அதுக்குதான் இப்போ எப்படி நீங்க இந்த ரீல்ஸ் பார்த்து ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கும் ஏன்னா ஒரு பண்ணி விட்டீங்கன்னா எவ்வளவு தெளிவா சொல்றேன். இது ஒரு ஸ்டெப் கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. நீ போட்டீங்கன்னா உன்னை பார்த்து இன்னொருத்தன் போடுவான், அவனுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வராங்க, அவ்வளவுதானே தவிர பட் அந்த ஃபாலோவர்ஸ்னால நோ பெனிஃபிட்ஸ். அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ண போற? கரெக்ட். அப்பயும் அந்த அல்பாசம் உனக்கு போட பத்தியா? நமக்கு ஒரு எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பண்ணா நம்ம இவ்வளவு ஃபாலோவர்ஸ் தான் நம்மளுக்கு அது போறதுக்கு ஒரு தோணும். அப்போ இப்போ இவன் சொல்றது எப்படி தெரியுமா, எனக்கு ஒரு 30,000 சம்பளம் கொடுங்க நான் வேலைக்கு வரேன், ஆனா எனக்கு வேலை தெரியாது அப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் வேலைக்கு போ, 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 10,000 ரூபாய்க்கான நல்ல உழைப்புக்கு ஓடு. அதுக்கப்புறம் உன்னோட திறமையை வச்சு அவங்க 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் 1 லட்ச ரூபா கூட கொடுப்பாங்க. நீ ஒரு கம்பெனிக்கு ஓனராகவே ஆகலாம். எதுவுமே ஆனா நீங்க சம்பளம் கொடுத்தாதான் நான் வேலையை செய்வேன்னா அப்புறம் எப்படி? அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுங்க. அந்த ஹார்ட் ஒர்க் வேல்யூவா இருந்தாதான் உங்களுக்கான முன்னேற்றப்படி கன்ஃபார்ம் இருக்கு. காப்பி பேஸ்ட் எப்பா இன்ஸ்டாகிராம் திறந்தாலே அதுதான். இதுக்கு முன்னாடி 4,000 இருந்துச்சு, அதாவது வீடியோவே இப்பதான் போடுறான், உடனே 4,000 ஏத்தி வேற போடுறான். இது எப்படா இது? இப்ப ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வீடியோ போட்டானா? ஃபார் எக்ஸாம்பிள் வரேன், காப்பி பேஸ்ட் ஃபேக் தென் எக்ஸ்பிளைன். காப்பி பேஸ்ட் புரியல. அதான் அந்த கீழே இருக்குது இயர் ஸ்டெப்ஸ், அது காப்பி அப்படியே காப்பி பண்ணிக்கணும். என்னன்னா இயர் ஆர் தே ஸ்டெப்ஸ் ஃபாலோ மீ, அப்புறம் அவன் ஐடி போட்டுக்கலாம், அன்ஃபாலோ மீ, அப்புறம் 3வது ஃபாலோ மீ அகெயின், லைக் த ரீல், அப்புறம் காப்பி இதை பேஸ்ட் கமாண்ட் கலெக்ஷன். சரி நம்மளுக்கு ஒன்று ட்ரை பண்ணி போடுவோம். ஏய் சும்மா இதெல்லாம் ஃபர்ஸ்டே பண்ணிட்டாங்கடா. ஒரு சில புத்திசாலிகள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரிலாம் கேமராங்கன்னு இப்ப நம்ம எப்படி ஒரு விளக்கமான ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் வீடியோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு உஷாராயிடுவாங்க. அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து வைரல் ஆகி போய் தான் இருக்கும். இங்க பாரு, எல்லா வீடியோமே அதுதான் காப்பி பேஸ்ட், ஃபாலோ மீ, அன்ஃபாலோ, எல்லாமே அதுதான். நியூ ட்ரிக்ஸ் டம்ப்ளைன் இது வச்சிருந்தோம். How to get 100K followers in Instagram. இல்ல 10K followers. இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு காமிக்குதோ அவ்வளவுதான். நம்ம டம்ப்ளைன் அந்த மாதிரி வச்சாலே உள்ள வந்து பாத்துறாங்க. இந்த வீடியோ எதுக்கான வீடியோ? அவேர்னஸ் ஆனது. சோ இதான் வீடியோவோட விளக்கம். இந்த மாதிரி அவேர்னஸா போட்டா அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம இப்ப அவேர்னஸ் வீடியோன்னு போடுறோம், இது மதிக்க மாட்டாங்க சும்மா. ஆனா இதே மாதிரி போட்டதுன்னா யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் எப்படி வரதுன்னு போட்டதுன்னா அதே மாதிரி இருக்காங்க. ஆமா, நம்ம டம்ப்ளைன் பார்த்து ஏமாந்தவங்க நிறைய பேர் வேணாம். சோ இதோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்றோம். இதான் இந்த வீடியோ. இன்ஸ்டாகிராம் how to fake followers, இங்கிலீஷ் ஃபாலோவர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருப்போம். தேங்க்யூ.